வரும் 28ஆம் தேதி மேட்டூர் அணையில் இருந்து முதலமைச்சர் விஜய் நீரை திறக்க உள்ளதாக தகவல். விரைவில் நல்ல செய்தி வரும் என சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. மேட்டூர் அணையில் நீர் திறக்க முதலமைச்சர் விஜய் செல்ல உள்ளதாக கூறப்படும் நிலையில் காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு. கோவை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர், சேலம் மாவட்ட டிஐஜி உள்ளிட்டோர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தனர். அரசு பணிகளில் புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு மட்டுமே இனி தமிழ் வழியில் கல்வி படித்தமைக்கான முன்னுரிமை அளிக்கும் மசோதா. பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் ஒப்புதல். பரந்தூர் விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை திரும்ப விவசாயிகளிடமே ஒப்படைக்க வேண்டும். தமிழக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பே. சண்முகம் வலியுறுத்தல். திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்படுகிறதோ அதற்குத்தான் பயன்படுத்த முடியும். ஒருவேளை இந்த திட்டத்தை ஏதோ ஒரு காரணத்தில் அரசாங்கம் கைவிடுகிறது அல்லது தனியார் முதலாளிகள் கைவிடுகிறார்கள் என்று சொன்னால் மீண்டும் நிலத்தை விவசாயிகளிடம் ஒப்படைக்க வேண்டும். அதே மாதிரி நிலத்தை கையகப்படுத்தி 5 ஆண்டுகளுக்குள் பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றாலும் நிலத்தை திரும்ப விவசாயிகிட்ட ஒப்படைக்கணும். இதுதான் 2013ஆம் ஆண்டு நிலம் கையகப்படுத்தல் சட்டம் சட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம். பரந்தூரில் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை என்ன செய்வது என்பது குறித்து சட்ட ஆலோசகர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம். வல்லுநர்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால அது கலந்தாலோசித்து நம்ம சொல்லணும். கலந்தாலோசித்து அவர்களுக்கு ஃபேவராகவே இதை நம்ம பரந்தூர் திட்டம் தொடர்பாக திமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட ஆய்வுக்குழு அறிக்கையை தாவேக அரசு வெளியிடுமாறு தமிழக அரசுக்கு பே. சண்முகம் வலியுறுத்தல். கடந்த திமுக ஆட்சியில் ஆய்வுக்குழு அறிக்கை சமர்ப்பித்து 2 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தும் திமுக அதனை வெளியிடவில்லை என்றும் குற்றச்சாட்டு. எங்களை போன்றவர்கள் மச்சேந்திரநாதன் IAS அவர்களுடைய தலைமையிலே அரசாங்கத்தால் திமுக ஆட்சியில் ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டு அந்த குழுவினுடைய அறிக்கை என்ன ஆயிடுச்சுன்னு இதுவரைக்கும் தெரியாது. அப்போது முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களை நான் நேரடியாக சந்தித்து மச்சேந்திரநாதன் குழுவினுடைய அறிக்கையை நீங்கள் வெளியிடுங்கள், அவர் என்ன சொல்லியிருந்தாலும் அதை நீங்கள் விவசாயிகள்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுங்க என்கிற முறையில் நேரடியாக வற்புறுத்தணும். ஆனால் ஆட்சி காலம் முழுவதும் அவர்கள் அந்த அறிக்கையை வெளியிடவே இல்லை. வெளியிடாமல் மூடி மறைப்பதனுடைய நோக்கம் என்ன? அறிக்கையை கொடுத்து 2 வருஷம் அதுக்கு பிறகு ஆட்சியில் இருந்தாங்க. சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கைகள் பற்றி பேசாமல் தங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை பேசி நேரத்தை வீணடிப்பதாக சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் விமர்சனம். ஆளும் கட்சி எதிர்க்கட்சி இவைகளையும் தாண்டி மற்ற கட்சிகளுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. ஆளுங்கட்சிக்காரங்களும் அதான் செய்கிறாங்க, எதிர்கட்சிக்காரங்களும் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் மக்களுடைய பணம் வீணடிக்கப்படுகிறது, சட்டமன்றத்தினுடைய நேரம் என்பது வீணடிக்கப்படுகிறது. சட்டமன்றத்தில் சட்டமன்ற நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தப்படுவதை சபாநாயகர் உறுதிப்படுத்த வேண்டும். மானிய கோரிக்கையின் மீது விவாதம் என்பது சில நிமிடங்களும் அவசியமற்ற கருத்துக்கள், அவசியமற்ற வாத பிரதிவாதங்கள் அதிகமான நேரமும் சட்டமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பதை தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டப்பேரவை நிகழ்வு ரீல்ஸ் மூலமாக வெளியில் வருவதற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் உறுதி. மேட்டூர் அணை திறப்பு குறித்து இதுவரை தேதி முடிவாகவில்லை என்றும் விளக்கம். அதற்கு செய்தித்துறை அமைச்சர் அதற்குரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். ஆகவே படிப்படியாகத்தான் ஒவ்வொரு நிலையும் அரசு நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த யூடியூப் மக்களிடத்தில் விளம்பரமாகும் என்ற முறையில் அவர்கள் செய்கிறார்கள். அதை எப்படி முறைப்படுத்துவது என்பதை நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் செய்தித்துறையோடு கலந்து அதை முறைப்படுத்துவார். நாளையே ஒன்றும் இதுவரையிலும் முதலமைச்சர் அதை பற்றி தேதி அறிவிக்கப்படவில்லை. அவர்தான் அறிவிக்கப்பட வேண்டும். அறிவித்ததற்கு பிறகு நான் சொல்கிறேன். காரைக்காலில் விவசாயிகளுக்கு மானிய விலையில் சம்பா, தாளடி போன்ற விதைகள் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்த அமைச்சர் JNS ராஜசேகரன்
விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நிதி உதவி, மோட்டார் பம்ப் செட்டுகளுக்கான மானியம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்தும் விவசாயிகளிடையே விளக்கம். ஓணம் மற்றும் மிலாது நபி பண்டிகையை முன்னிட்டு நாட்டின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. அனைவரையும் உள்ளடக்கிய முன்னேற்றம் நிறைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நம் பங்களிப்பை செய்வோம் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. மிலாது நபி மற்றும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. மக்களிடையே ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரித்து சுயநல எண்ணங்களை விலக்கி எல்லா வகையிலும் மகிழ்ச்சியுடன் வாழட்டும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. மிலாது நபி பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமிய மக்களுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. மனித குலத்தின் மீது அன்பையும் ஏழை எளியோர் மீது இரக்கத்தையும் வேண்டும் என இறைத்தூதர் நபிகள் நாயகம் போதித்த உயரிய நெறிகளை பின்பற்றி உலகில் அன்பையும் நல்லிணக்கத்தையும் தழைக்கச் செய்வோம் என வாழ்த்து செய்தி. நாடு முழுவதும் ஓணம் பண்டிகை இன்று கோலாகலம். வீடுகளில் அத்தப்பூ கோலமிட்டு பொதுமக்கள் கொண்டாட்டம். கேரள மாநில மக்களின் புனித பண்டிகைகளில் ஒன்றான திருவோண பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. கேரள மாநிலத்தின் அறுவடை திருநாளாம் ஓணம் திருநாளில் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் அன்பும் மகிழ்ச்சியும் என்றும் பொங்கி பெருகட்டும் என வாழ்த்து செய்தி. அத்திவரதர் அனந்த சரஸ்குளத்தை திறக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு. உயர்நீதிமன்றத்தின் முந்தைய உத்தரவுகளின் அடிப்படையில் பரிசீலிக்க காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் நிர்வாகத்திற்கு உத்தரவு. மிலாது நபியை முன்னிட்டு கோவையில் 2000 கிலோ அரிசியில் நெய் சோறு சமைக்கப்பட்டு மக்களுக்கு தடபுடல் விருந்து. 20,000க்கும் மேற்பட்டோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாப்பாட்டை வாங்கிச் சென்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் எட்டுக்குடி திருக்குவளை பிரதான சாலையோரத்தில் கடந்த 4 மாதமாக அனாதையாக நிற்கும் பாரத் கேஸ் டேங்கர். கோடை வெயிலில் வெடிக்கும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் பீதியடைந்து வரும் நிலையில் உடனடியாக அப்புறப்படுத்துமாறு கோரிக்கை. அதில் பார்த்தீங்கன்னா சுமார் 4 மாதமும் அந்த இடத்துல தான் கிடக்கு. அருகில் கோயில் இருக்குது, எட்டுக்குடி முருகன் கோயில் இருக்குது, ஐடிஐ இருக்குது, ஸ்கூல் இருக்குது. அதனால் பிரதான சாலையில் மக்களும் அடிக்கடி அந்த சாலையிலே செல்கிறாங்க. இது ஒரு 4 மாதமும் அந்த இடத்துல தான் கிடக்கு. அதுக்கான நடவடிக்கை இன்னும் எடுக்கலை. அதை கொஞ்சம் அந்த சாலை செல்லும் வழியில் எங்களுக்கு அச்சமாக தான் இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்க போகிறாங்க, ஐடிஐ பக்கத்தில் அருகில் கோயில் குளங்கள் கோயிலெலாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அச்சமாகவே இருக்குது. சுமார் 4 மாதமாக இதே இடத்துல தான் கிடக்கு. அதில் நிர்வாகம் கொஞ்சம் தலையிட்டு அதை என்னன்னு கொஞ்சம் சரி செய்யுமாறு கேட்டு. தேனி மாவட்டம் போடி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பற்றி எரியும் காட்டுத்தீ. கடுமையான வெயில் காரணமாக தீ பற்றியதா அல்லது விஷமிகள் தீ வைத்தார்களா என வனத்துறை அதிகாரிகள் விசாரணை. இகேஒய்சி பதிவை 100% நிறைவு செய்வதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் வரும் 29ஆம் தேதி சிறப்பு முகாம். காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடக்கும் முகாமில் பொதுமக்கள் கைரேகை பதிவினை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தல். அமெரிக்காவில் தஞ்சமடையும் 2 லட்சம் பேரின் B1, B2 விசாக்களை ரத்து செய்ய ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டிருப்பதாக தகவல். இந்த நடவடிக்கை நிறைவேறினால் அமெரிக்க வரலாற்றில் ஒரே நேரத்தில் நிகழும் மிகப்பெரிய விசா ரத்து நடவடிக்கையாக இருக்கும் என தகவல்.
ஹார்முஸ் நீரிணையில் கன்னிவெடி வைத்தால் ஈரான் கப்பல்கள் உடனடியாக தகர்க்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. ஹார்முஸ் நீரிணையின் ஒவ்வொரு அங்குலமும் அமெரிக்காவின் விண்வெளி படை மூலம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அறிவிப்பு. மதுரையில் கடை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பிரபல நடிகை கையாடு லோகர். இளைஞர்கள் ஏராளமானோர் கடை முன்பு குவிந்ததால் தள்ளுமுள்ளு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே 300 ஆண்டு பழமை வாய்ந்த கெங்கையம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா. நடிகரும் இயக்குனருமான சமுத்திரக்கனி கலந்து கொண்டு சாமி தரிசனம்.